ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ஜிகே கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டினை நீங்கள் எல்லாத்தையும் ரீட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது கண்டிப்பாக இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். இதிலிருந்து எந்த கொஸ்டின்னாலும் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ஆர் டிஎன்யூஎஸ்ஆர்பிஎஸ்ஐ மற்றும் பிசியில் கேட்கலாம். சரிங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முக்கிய உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள், இந்தியாவிலேயே மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிற அதிகாரிகள் மற்றும் தலைவர்கள். சரிங்களா? ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பிரதமர் மோடி அவர்களை பற்றியது, பாரத பிரதமர் மோடி அவர்களை பற்றியது. 19வது பிரதமர், இதுதான் இதில் நமக்கு தேவை. ஏன்னா நார்மலாக எல்லாருக்குமே தெரியும் யார் நம்ம பாரத நாட்டினுடைய பிரதமர் அப்படின்னு. அதனால் இவங்க வந்து எத்தனாவது பிரதமர் அப்படிங்கிற மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 19வது பிரதமர். சரிங்களா? அதுக்கப்புறமா 52வது இந்திய தலைமை நீதிபதி, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பூஷன் கவாய். அவங்க வந்து இப்போ புதுசாக 52வது தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் 18வது மக்களவை சபாநாயகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓம் பிர்லா அவர்கள். ஆல்ரெடி 17வது மக்களவைக்கும் அவங்க தான் தலைவராக இருந்தாங்க. அதுக்கப்புறமா 26வது தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஞானேஷ்குமார் அவர்கள். சரிங்களா? நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 26வது தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஞானேஷ்குமார் அவர்கள். 16வது இந்திய தலைமை வழக்கறிஞர், ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. தலைமை வழக்கறிஞர் பற்றி கூறுகிற சரத்து பார்த்திங்கன்னா 76 அட்டர்னி ஜெனரல் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான பொறுப்பு. இது யார் வகிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெங்கட்ரமணி அவர்கள். விண்வெளித்துறை செயலாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விண்வெளி இஸ்ரோவுடைய தலைவர் வி நாராயணன் அவர்கள். இதுக்கு முன்னாடி சோம்நாத் அவர்கள் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி சிவன் அவர்கள் இருந்தாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ரிசர்வ் வங்கி ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் மாகோத்ரா அவர்கள். இதுக்கு முன்னாடி ரிசர்வ் வங்கியோட ஆளுநராக யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சக்திகாந்த் தாஸ் அவங்க வந்து இருந்தாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருன்னா கேஆர் ஸ்ரீராம் அவர்கள். இவங்க தான் இப்போதைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு தலைமை வழக்கறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இந்தியாவுக்கு ஒரு தலைமை வழக்கறிஞர் அட்டர்னி ஜெனரல் இருக்காங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைமை வழக்கறிஞர் இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ் ராமன் அவர்கள். அதுக்கப்புறமா 15வது குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரௌபதி முர்மு அவர்கள். லாஸ்ட் ஒன் பாருங்கள். தலைமை கணக்கு தணிக்கையாளர் சிஏஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது ஆர்டிக்கிள். தலைமை கணக்கு தணிக்கையாளர் பற்றின ஆர்டிக்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 148 148 வந்து சிஏஜி தலைமை கணக்கு தணிக்கையாளர் பற்றி கூறுது. ஓகே கைஸ், இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க.